நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்ற வலியுறுத்தி மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான பி. வில்சன் நாடாளுமன்றத்தில் தனிநபர் மசோதாவை கொண்டு வந்துள்ளார். அவர் கொண்டு வந்துள்ள மசோதாவில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தனது வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான நாள் என கருதுவதாக தெரிவித்துள்ளார். இந்த சிறந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் போதும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவி உயர்த்தும் போதும் மாநில அரசுகளின் கருத்துக்களை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. After the constitution came into force, for last 75 years, the only place where the reservation is denied is the higher judiciary. We have no reservation in the appointment of the High Court judges and Supreme Court judges. Therefore, sir, I have brought a bill which aims to provide social diversity in the appointment of judges of the High Court and Supreme Court. உச்சநீதிமன்ற கொலீஜியம் அமைப்பிற்கு அரசியலமைப்பின் பண்புகளை வழங்கவும் கொலீஜியம் பரிந்துரைகளை அறிவிக்க மத்திய அரசிற்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்கவும் இந்த மசோதா முயற்சி செய்கிறது. அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த பிறகு கடந்த 75 ஆண்டுகளாக இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட ஒரே துறை உயர்நீதித்துறை, உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் மட்டுமே என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகள் அமர்வு நிச்சயமாக பன்முகத்தன்மையை பிரதிபலிக்க வேண்டும் என அந்த மசோதா வலியுறுத்துகிறது.